ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரியான ஒரு ஸ்டாக் தான். பட் இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 278 போகணும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு செகண்ட் வேவ்னு சொல்லுது. அப்புறம் அதுக்கு கீழே வருது, திருப்பியும் மேலே போகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஒன்று ஒரு 1 2 3 4 5 பாசிபிள், இல்லைன்னா ஏபிசி பாசிபிள். இப்போ ஏபிசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பிரேக் அவுட்னு கொடுத்துருக்கு, வால்யூம்ன்றது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே ரெண்டு மாதம் நல்லா வந்து போயிருக்கு. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. வால்யூம் ஜென்ரேட் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக டார்கெட் எடுத்து போய் தான் தீரும். தேவை பொறுமை. நம்ம ஆல்ரெடி ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம், அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணிங்க. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கு. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து டீடைல்டு ரெக்கமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்ததான் ஜிஐபிசிஎல். இதுவும் நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ல மந்த்லி என்னோட குரூப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜிஐபிசிஎல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். ஓகே, இப்போ வாங்கின ரேட்ல தான் இருக்கு. வாங்கின ரேட்டை விட கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1 2 3 மேலே போயிருக்கு. இது வந்து 4 இருந்ததுன்னா 5 டார்கெட் இது 308. ஓகே, இல்லை மற்றபடி வந்து ஒரு பிளாட் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன ஆகும், இது கிட்ட வரும் 151 கிட்ட வந்து திருப்பியும் மேலே தான் போகும். டார்கெட்டுங்கிறது 398ங்கிறது ஈஸி டார்கெட்டு. அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த டார்கெட்டாக இருக்கும் 308 இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 இயர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 398 போகும். ஜிஐபிசிஎல் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜிஐபிசிஎல் குஜராத் இண்டஸ்ட்ரி. இந்த புக் வேல்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு 218.54 218 உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து புக் வேல்யூட மார்க்கெட் வேல்யூ வந்து 1.06 டைம்ஸ் தான். அட்லீஸ்ட் மார்க்கெட் ரேட்டுங்கிறது எப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸாவது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம அதெல்லாம் இல்லை, ஒரு 2 டைம்ஸ் போனால் கூட நமக்கு டபுள் ஆகிடும். இல்லை ரெவன்யூன்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது கம்மியாகுது, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். டிவிடெண்ட் 3 rupees 95 பர் ஷேருக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கணும்னா என்னதான் ரிசர்வ் வச்சிருந்தாலும் வேஸ்ட். மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கம்பெனியை வச்சு சாப்பிடுது, நமக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு கையில பணம் இல்லைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கன்சாலிடேட்டட் நெட் ரிசல்ட் பார்த்தோம்னா ஸ்டாண்ட் அலோன் வந்து 320 crores உங்களுக்கு வந்துட்டு நெட் ரிசல்ட் இருக்கு. கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக் என்னன்னா, இதே வருஷம் போன வருஷம் அந்த குவார்டர்ல பார்த்தோம்னா 342 crores, ப்ரீவியஸ் குவார்டர் 372 crores. ஆனால் இந்த குவார்டர்லேயே வந்து 320 crores தான். ஓகே, நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் குவார்டர்ல 57 கோடி அது போன வருஷத்துல, ஆனால் இப்போ 10 கோடி அதிகமாகவே ப்ராஃபிட்டு. ப்ரீவியஸ் குவார்டரோட 1 கோடி ப்ராஃபிட்ன்றது அதிகமாக இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இபிஎஸ்ங்கிறது பார்த்தோம்னா 4.48. அங்கே ஐஆர்இடியே பார்த்தோம் நம்ம. இபிஎஸ் வந்து ஜஸ்ட் வந்து 1.4 தான், ஆனால் மார்க்கெட்டில் வந்து 7 டைம்ஸ் போயிருக்கு. இது பேசிக் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு பாருங்க அட்லீஸ்ட் ஒரு 3 இருக்கும் ஆவரேஜ் போட்டிங்கன்னா. அப்போ உங்களுக்கு வந்து அதை விட இது ஜாஸ்தி தான். 7 டைம்ஸ் போதில்லை, 2 டைம்ஸ் போனால் கூட நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்கு. மினிமம் வந்து 3 டைம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் ஃபியூச்சர் ஒரு 2 to 3 years நம்ம இதை ஹோல்டு பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். லாங் டேர்ம்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுடைய குரூப் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நெஸ்கோவை. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ரேலிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
இந்த ஒரு சேனல்ல இது போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், அதுக்குள்ள சப் வேவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ், இப்போ இங்க இருந்து இறங்குச்சு, இறங்கி திருப்பி மேல போயிருக்கு, திருப்பி கீழே இறங்கிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு 1-2 தான். என்ன பொறுத்தவரை இது ஒரு 1, இது ஒரு 2. இதுல உங்களுக்கு 941.90 லோன்னு பார்த்தோம்னா 833.85, 1.6 ₹1,008.67 போனோம். இது போயிருக்கா? போல. அப்போ என்ன ஆகும்? இதனுடைய தேர்ட் வேவ் இது ஒரு 1 2 3 4 5ல போக போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த அர்த்தம். சரி, ஓகே, இதுவா தேர்ட் வேவ் ஒழுங்கா போயிருக்கா அதையும் செக் பண்ணுவோம். அந்த சப் வேவ் இப்போ அதனுடைய ஃபர்ஸ்ட் வேவ் 982. அதாவது உங்களுக்கு நம்ம பாஷையில் என்ன சொல்லுவோம், இதை +4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 982. இதனுடைய லோ 877.50. 877.50. அப்போ அது 1046.58 போயிருக்கணும். போயிருக்கா? போல. அதுக்குள்ள வந்து இப்ப இந்த வாரம்ன்றது மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இது ஒரு +4, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு இது வந்து 4வது வேவ், மொத்தம் 9 வேவ்ல 4 வேவ் இங்க முடிஞ்சிருக்கு. அப்ப இது 5வது வேவ் முடிஞ்சிருக்கு. கீழே வந்து 6வது வேவ் வரும், வந்து திருப்பியும் 7 8 9ன்னு மேல போகும். இப்ப இது எங்க இறங்கி வர்றதுக்கு எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 1029.90. அடுத்தது லோ 917.95, 61.8 வரைக்கும் வரலாம். 960, 966 வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கு. என்ன பொறுத்தல எவ்வரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வாங்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதும், அவ்வளவுதான். எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா இதுல வந்து நீங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அதுவே தானாவே நடக்கும். ஓகேவா? இந்த சேனல்ல போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனி டிக்ளைன் சப்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இறங்கி வந்து நம்ம வாங்க தான் செய்யணும். ஒஸ்ட் சினரியே இது வரைக்கும் வரலாம். 932.98 வருது. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நமக்கு 960.70, 932ன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 80-85% வரும். பட் 960ங்கிறது பார்த்தோம்னா ஒரு நல்ல 960ல இருந்து உங்களுக்கு 942 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். மினிமம் டார்கெட் 1064, பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் டார்கெட் 1195 நெஸ்கோவை பொறுத்தவரை.